ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான ஈவினிங் ரொட்டீன் vlog பார்க்கலாமா? நான் வந்து மதியம் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு தூங்க போயாச்சு. எல்லாம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வந்தோடனே கடலையை காலையிலேயே ஊற வச்சுருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக. அதனால் வந்து கடலையை நல்லா வாஷ் பண்ணி வந்து வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து குட்டீஸுக்கும் லீவ் இல்லையா, இடையில வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ சீக்கிரமாக வந்து கடலையை வேக வச்சுட்டு சைடில் வந்து டீ போட்டு விட்டுட்டோன்னா டீ கொதிக்கிற நேரத்துக்கும் கடலை வேகிற நேரத்துக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து ஸ்நாக்ஸு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் தெரியல எவ்வளோ தூரம் வந்து ப்ரொசீட் ஆகும்னு. நம்ம காலையிலேருந்து கழுவி வச்ச பாத்திரமெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்ச நேரம் எடுத்து வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ செய்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாப்பாங்க ஸ்கூலுக்கு போகிற டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஈவினிங் வந்து எப்படி போச்சுன்னா ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லானு சொல்கிறதா இல்லை சோம்பேறித்தனமாக போச்சு. மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சாவே அது என்ன ஒரு சோம்பேறித்தனம்னு தெரியலங்க, அப்படி ஒரு சோம்பேறித்தனம். ஸோ நாங்கள் வந்து பால் பாக்கெட்டு தான் வாங்குகிறோம், மாட்டுப்பால் வாங்குறதில்ல. ஸோ இப்போ வந்து ப்ரைமில் வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு. அது வந்து இது காளி சீரீஸ் ஓரியன்டாக. ஸோ அது வந்து போட்டு ஜாலியாக 3 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு என்றைக்கு உட்கார்றதுக்கு டைமு? ஸோ நம்ம உட்காந்தோன்னா டீ கொடுக்கலையா, ஸ்நாக்ஸ் கொடுக்கலையா, இதே வந்து போர்க்களம் தான். சரி, அதுக்குள்ளே கடல வந்து விசில் 2 விசில் வந்துடுச்சு. இப்போ டீ தூள் போட்டு வச்சிட்டோன்னா பாப்பாங்களுக்கு பாலாற்றி கொடுக்குறக்கு எல்லாம் வந்து சேர்ந்து உட்காந்து வந்து சண்டே ஒரு நாளாவது வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் இல்லையா. வீக் டேஸில் வந்து அவரும் ஒரு நேரம், இவங்க ஒரு டைமில் பால் குடிப்பாங்க, நாங்களும் ஒரு டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். ஸோ அது சொல்ல முடியாது. சரி, டீ எடுத்துகிட்டு பால் எடுத்து கொடுக்க போன கேப்பில் தான் வந்து என்ன வெப் சீரிஸ் வந்து அது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கேட்டப்போ தான் வந்து காளி ஓரியன்டான்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா இருக்குது. பிக் பாஸில் இருந்த எல்லாருமே வந்து அந்த சீரீஸில் இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும். நான் வந்து கடலை வந்து எல்லா மசாலாலாம் போட்டு தாளிக்க மாட்டேன். சிம்பிளாக வந்து எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வீட்டில் ஸ்டாக் இல்லை அதனால் ஆட் பண்ணல. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி நம்ம கடலை வேக வைக்கிறப்பவே வந்து உப்பு போட்டு வேக வச்சுருப்போம் இல்லையா, அந்த கடலை கொட்டி நல்லா ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வந்து சாட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா சாட் பண்ணி எடுத்தோன்னா அந்த கேப்பில் வந்து டீயும் வந்து கொதிச்சிச்சு. ஸோ டீ வடிகட்டி வச்சுட்டு கடலையை வந்து நான் அளவாக தான் 2 பேர்த்துக்கு அளவாக வேக வச்சுருந்தேன். ஏன்னா பாப்பாங்க ஒரு டைம் சாப்பிடுவாங்க, ஒரு டைம் சாப்பிட மாட்டாங்க. சரி, 10 நாளும் 10 அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு தான் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து இப்படி தான் போச்சு. ஸோ ஜாலியாக உட்காந்து எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டு சண்டே ஈவினிங் வந்து எப்படி போக வைக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக வந்து போக வச்சுட்டு மண்டேலேருந்து ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஸ்டாமினாவும் வேணும். ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.